1951 காஷ்மீர் பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து இந்தியாவோட வெளியுறவு கொள்கை, அதுக்கப்புறம் இந்துவோட சட்ட மசோதா, இதை வச்சு நம்ம நேருவோட கொள்கை இது எல்லாமே கருத்தில் வச்சுட்டு கருத்து வேறுபாடு அப்படிங்கிறத வெளிப்படுத்தி அவருடைய அமைச்சர் பதவி அப்படிங்கிறத ராஜினாமா பண்ணாரு 1951. 52 என்ன பண்ணாரு அப்படின்னா, கொலம்பியா பல்கலைக்கழகம் அவருக்கு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுனதுல அவர் வேலை பார்த்ததுனால அவரை பாராட்டி LLT அப்படிங்கிற ஒரு பட்டம் வழங்கினாங்க. 1955 மொழியியல் மாநிலம் அதுல இருக்க சிந்தனை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து வெளியிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் ஜனவரி 12 1953 அன்னைக்கு உஸ்மானியா அப்படிங்கிற பல்கலைக்கழகத்துல வந்து முனைவர் பட்டம் அப்படிங்கிறத ஒன்று வாங்கினாரு. ஸோ இறுதியில 21 வருஷத்துக்கு பின்னாடி 1935 அந்த வருஷத்துல வந்து யோலா அப்படிங்கிற இடத்துல நான் இந்துவா இறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை அவர் வந்து அந்த உண்மையை வந்து நிரூபிச்சாரு. 1956 அக்டோபர் 14 நாக்பூர்ல நடந்த ஒரு வரலாற்று விழாவில் இவர் வந்து புத்த மதத்தை தழுவி டிசம்பர் 6 1956 அவர் இறக்குறாரு.